வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜோன் வெஸ்லின். பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் டெங்கு பாதிப்பு உச்சம். ஜூனில் மட்டும் 19,000 கடந்த தொற்றாளர்கள். நிரப்பி வழியும் வைத்தியசாலைகள். 2026ஆம் ஆண்டில் இலங்கையின் ஒட்டுமொத்த அரச வருமானம் குறையும். நிதி அமைச்சு தகவல். வவுனியாவில் ஆளுநருக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டம். மூடப்பட்ட வர்த்தக நிலையங்கள். பொசன் பூரணியை முன்னிட்டு 3,500 போலீசார் பாதுகாப்பு பணிகள். போக்குவரத்துக்கு கட்டுப்பாடு. உத்தரவை மீறும் மதுபான விற்பனை நிலையங்களுக்கு கடும் எச்சரிக்கை. கிளிநொச்சியில் அதிரடி. சிறுவர்களுக்கு புகைப்பொருள் விற்ற 13 வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக நடவடிக்கை. மூதூர் போலீஸ் வழங்கிய கடலை அன்னதானம். நாடு முழுவதும் 18,000 பொசன் தன்சல்கள். மகனை தேடிச் சென்ற தாய் உயிரிழப்பு. 10 வயது மகள் கிணற்றில் மாயா. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். தொடர்ச்சியான மழையுடனான வானிலை காரணமாக நாட்டில் டெங்கு நோய் பரவல் மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஜூன் மாதத்தில் மட்டும் 19,318 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அந்த பிரிவு இன்று காலை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இந்த ஆண்டின் ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜூன் 28ஆம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் மொத்தமாக 53,159 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் டெங்கு காரணமாக 31 பேர் உயிரிழந்துள்ளனர். வருடத்தின் 25வது வார முடிவில் நாட்டின் 124 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு அதி அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மாகாண வாரியாக பார்க்கும்போது அதிகளவிலான நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளனர். அங்கு மட்டும் 27,833 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இது மொத்த நோயாளர்களில் 52.36% டெங்கு பரவலை கட்டுப்படுத்த பொதுமக்கள் தங்களது சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்திருப்பதுடன் நுளம்புகள் பெருகும் இடங்களை அகற்றுவதற்கும் நுளம்பு முட்டைகள் மற்றும் புழுக்களை அளிப்பதற்கும் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இதனிடையே அதிகரித்து வரும் நோயாளர்களின் எண்ணிக்கையால் நாட்டின் பல பகுதிகளில் உள்ள வைத்தியசாலைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தினமும் நூற்றுக்கணக்கான புதிய நோயாளர்கள் அனுமதிக்கப்படுவதால் டெங்கு சிகிச்சை வார்டுகள் நிரம்பி வழிவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன. மேல் மாகாணத்தில் நிலைமை மிகவும் மோசமடைந்துள்ளதுடன் காலி, மாத்தறை, கேகாலை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் உள்ள வைத்தியசாலைகளிலும் நோயாளிகள் அனுமதிக்கப்படும் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் டெங்கு நோயாளிகளுக்கு வீட்டில் வைத்து சிகிச்சை அளிப்பது ஆபத்தானது என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபத் சுகததாஸ் எச்சரித்துள்ளார். டெங்கு நோயாளிகள் கட்டாய மருத்துவ கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை பெற வேண்டும் என்றும் உடல்நிலை மோசமடைவதை தவிர்க்க போதிய ஓய்வுடன் மருத்துவர்களின் ஆலோசனைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை வைத்தியர்களின் பற்றாக்குறை மற்றும் அதிகரித்து வரும் நோயாளர்களின் எண்ணிக்கை காரணமாக நாட்டின் சுகாதார அமைப்பு கடுமையான அழுத்தத்தை எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். 2025ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2026ஆம் ஆண்டில் இலங்கையின் ஒட்டுமொத்த அரச வருமானம் குறையும் என நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. 2027ஆம் ஆண்டுக்காக வெளியிடப்பட்ட நிதி மூலோபாய அறிக்கையின்படி மானியங்கள் உள்ளடங்கலான ஒட்டுமொத்த அரசு வருமானம் 2025ஆம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 16.7% காணப்பட்டதுடன் அது 2026ஆம் ஆண்டில் 15.8% வரை வீழ்ச்சியடையும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டில் வாகன இறக்குமதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதன் மூலம் ஒருமுறை மாத்திரம் கிடைக்கப்பெற்ற வரி வருமான அதிகரிப்பை தொடர்ந்து வருமான சேகரிப்பு சாதாரண நிலைக்கு திரும்பியவையே இந்த வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என நிதியமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இருப்பினும் மத்திய கிழக்கின் புவிசார் அரசியல் சூழ்நிலைகள், உலகளாவிய வர்த்தகம் மற்றும் எரிசக்தி சந்தையில் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் காரணமாக எதிர்காலத்தில் அரச வருமான இலக்குகளை தக்கவைத்துக் கொள்வது சவாலாக அமையலாம் எனவும் நிதியமைச்சு வலியுறுத்தியுள்ளது. வவுனியா மாநகர சபை மேஜரின் உறுப்புரிமை நீக்கப்பட்டமைக்கு எதிராக வடக்கு மாகாண ஆளுநருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா மன்னார்மணியன் சதுக்கம் முன்னால் இன்று குறித்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றதுடன் அங்கிருந்து மன்னார் வீதி வழியாக ஊர்வலமாக சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் காமினி மகா வித்தியாலயம் முன்பாக நின்று கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர். வடக்கு மாகாண ஆளுநரால் கடந்த 24ஆம் தேதி வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி மூலம் வவுனியா மாநகர சபை மேயர் காண்டிபெண்ணின் பதவி பறிக்கப்பட்டதுடன் அவரது மாநகர சபை உறுப்புரிமையும் பறிக்கப்பட்டிருந்தது. இதனை கண்டித்து இடம்பெற்ற இவ்வார்ப்பாட்டத்தில் ஆளுநரை ஜனநாயக படுகொலையை நிறுத்து, ஜேவிபியின் முகவராக ஆளுநரை செயற்படாதே, போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக
உள்ள காட்சிக்கு மாநகர சபையிடம் காணி உரிமம் உண்டா? மக்கள் ஆணைக்கு மதிப்பளி. தையிட்டியல் பாராமுகம் மாநகர சபையில் பழிவாங்கலா? ஊழல் அறிக்கையை வெளிப்படுத்து என பல்வேறு கோஷங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியிருந்ததுடன் கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர். இதேவழி வடக்கு ஆளுநரின் செயற்பாட்டை கண்டித்து வவுனியா நகர பகுதியில் இருந்த வர்த்தக நிலையங்களில் 50 வீதமான வர்த்தக நிலையங்கள் சுமார் 3 மணி நேரம் மூடி தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். ஏனைய வர்த்தக நிலையங்கள் வலிமை போல் செயற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவழி வவுனியா நகரின் பல்வேறு பகுதிகளிலும் ஊழலுக்கு எதிராக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. அதில் வவுனியா மாநகர மக்களே ஊழல்வாதிகளுக்கு துணை நிற்காதீர், ஊழல் புரிவது நீங்கள், பாதிக்கப்படுவது மக்களா, சொகுசு வாழ்க்கை உங்களுக்கு, சுமை மட்டும் மக்களுக்கு, லஞ்சம் வருவது நீங்கள், பாதிக்கப்படுவது மக்கள் என பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளே நகர பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ளன. இருப்பினும் குறித்த பதாதைகளில் யாரால் காட்சிப்படுத்தப்பட்டது என உரிமை கோரப்படாத நிலையில் உள்ளது. பொசன் பூரணியை முன்னிட்டு இந்த முறை சுமார் 1.5 மில்லியன் முதல் 1.7 மில்லியன் வரையிலான பக்தர்கள் அனுராதபுரத்திற்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கான சமய வழிபாட்டு நிகழ்வுகள் மிகுந்தலை, அனுராதபுரம், அட்டமஸ்தானம் மற்றும் தந்திரமலை, ரஜமகா விகாரை ஆகிய இடங்களில் மிக விசேடமாக இடம்பெறவுள்ளன. இதேவழி பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக 3500க்கும் மேற்பட்ட போலீசார் விசேட பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதேவழி பல்வேறு பொசன் பெருகராக்கள் நடைபெறுவதால் மாத்தறை மாவட்டத்தில் இன்று மற்றும் வரும் நாட்களில் பல சாலைகளில் போக்குவரத்து கட்டுப்படுத்தப்படும் என போலீசார் அறிவித்துள்ளனர். கொண்டினிய அசோகராம கோயிலில் நடைபெறும் பொசன் பெருகரா இன்று மாலை 7 மணிக்கு தொடங்க உள்ளது. இப்பெருகரா கோயிலில் இருந்து புறப்பட்டு கொண்டனிய சந்திப்பு பழைய பெலியத்து வீதி வழியாக திக்வெல நகரம் வரையிலும், பின்னர் கொழும்பு கதிர்காம பிரதான வீதி வழியாக தங்கலே நோக்கியும் சென்று மீண்டும் கோயிலுக்கு திரும்பும் என திட்டமிடப்பட்டுள்ளது. அக்காலத்தில் கொழும்பு கதிர்காம பிரதான வீதியின் ஒரு பகுதி மூடப்பட்டிருக்கும் என்பதால் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் சாரதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். ரத்தமலை பகுதியில் பெருகரா நடைபெறுவதால் ரத்தமலை, ரதம்பாலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள சாலைகளிலும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளன. வெலிஸ்கலவில் உள்ள ஸ்ரீ ஜெயவர்த்தன முச்சலி ராம கோயிலின் பொசன் பெருகரா 2026 ஜூலை 1ஆம் தேதி காலை 10 மணி முதல் வீதிகளில் வலம் வர இருப்பதால் அந்த நேரத்தில் வெலஸ்கல, பெலியத்த, திக்வெல்ல மற்றும் பிற பகுதிகளில் உள்ள பல சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்படலாம். அதன்படி ஊர்வலத்தின் போது சாரதிகளும் பொதுமக்களும் தகுந்த மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு காவல்துறை கேட்டுக் கொள்கிறது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். பொசன் பண்டிகையை முன்னிட்டு விதிக்கப்பட்ட உத்தரவுகளை பின்பற்ற தவறும் உரிமம் பெற்ற மதுபான விற்பனை நிலையங்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கலால் திணைக்களம் அறிவித்துள்ளது. மிகுந்தலை, மதவாச்சி, நுவரகம், பலாத்த மத்தி பகுதி, நுவரகம், பலாத்த கிழக்கு மற்றும் மகவிலச்சிய ஆகிய பகுதிகளில் உள்ள உரிமம் பெற்ற அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களும் ஜூன் 25 முதல் ஜூலை 3 வரை நடைபெறும் அரசளவிலான பொசன் திருவிழா காலம் முழுவதும் மூடப்பட்டிருக்க வேண்டும். குறிக்கப்பட்ட காலப்பகுதியில் உரிமம் பெற்ற மதுபான விற்பனை நிலையங்கள் ஏதேனும் இயங்குவது கண்டறியப்பட்டால் தொடர்புடைய சட்டங்களின் கீழ் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கலால் திணைக்களம் எச்சரித்தது. அத்துடன் சட்டவிரோத மதுபான விற்பனை நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. கிளிநொச்சி நகர பகுதிகளில் 21 வயதிற்கு கீழ்பட்ட சிறுவர்களுக்கு சட்டவிரோதமாக புகைப்பொருள் விற்பனை செய்ததாக கூறப்படும் 13 வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக போலீசார் அதிரடி சட்ட நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கிளிநொச்சி நகரில் உள்ள சில வர்த்தக நிலையங்களில் சிறுவர்களை இலக்கு வைத்து சிகரெட் மற்றும் பீடி உள்ளிட்ட புகைப்பொருட்கள் தொடர்ந்து விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கிளிநொச்சி போலீஸ் அதிகாரியின் வழிகாட்டலில் விசேட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது ஒரு சிறுவனிடம் பணம் வழங்கி குறிப்பிட்ட வர்த்தக நிலையங்களுக்கு அனுப்பி புகைப்பொருட்களை வாங்கும் வகையில் போலீசார் ரகசிய சோதனை ஒன்று நடத்தியுள்ளனர். குறித்த சிறுவன் பல வர்த்தக நிலையங்களில் புகைப்பொருட்களை வாங்கியதும் அங்கு மறைந்திருந்த போலீசார் சம்பந்தப்பட்ட வர்த்தகர்களையும் கையுமையுமாக பிடித்துள்ளனர்.
தெரிவித்துள்ளனர். மேலும் நகரின் பல பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட தொடர்ச்சியான சோதனைகளின் போது சிறுவர்களுக்கு புகைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட மொத்தம் 13 வர்த்தக நிலையங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவை தொடர்பாக சம்பந்தப்பட்ட வர்த்தகர்களுக்கும் வர்த்தக நிலையங்களுக்கும் எதிராக கிளிநொச்சி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புளியம்பொக்கனை பகுதியில் இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட விசேட வீதி சோதனையின் போது சட்டவிரோதமாக மரக்கட்டைகளையும் மடலையும் ஏற்றிச் சென்ற 3 வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். போலீசாரின் தகவலின்படி விஸ்வமடு பகுதியில் அனுமதியின்றி வெட்டப்பட்ட மரங்களை யாழ்ப்பாணம் நோக்கி எடுத்துச் சென்ற 2 கப்ரக வாகனங்கள் வீதி சோதனையின் போது கைப்பற்றப்பட்டன. அதேவழி புளியம்பொக்கனை பகுதியிலிருந்து உரிய அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனம் ஒன்றும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் மற்றும் தடய பொருட்களுடன் அவர்கள் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தர்மபுரம் போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்கொலைக்கு எதிராக இந்திய மாற்றுத்திறனாளி இளைஞன் முன்னெடுத்த துவிச்சக்கர வண்டி விழிப்புணர்வு பயணம் முல்லைத்தீவிலிருந்து பரந்தனூடாக யாழ்ப்பாணம் நோக்கி இன்று ஆரம்பமானது. தற்கொலையற்ற சமூகத்தை உருவாக்குவோம் என்ற தொனிப்பொருளில் இந்தியாவின் சென்னையைச் சேர்ந்த கமின் மோன்சாரி என்ற இளைஞன் குறித்த விழிப்புணர்வு பயணத்தை முன்னெடுத்து வருகிறார். தொலைபேசி பயன்பாட்டினால் பல்வேறு வகையான கொலைகள் தற்கொலைகள் இடம்பெறுவதை கண்டித்தும் இதிலிருந்து தற்போதைய சமுதாயம் மீண்டெழ வேண்டும் என வலியுறுத்தியும் இந்தியாவில் பல பகுதிகளில் துவிச்சக்கர வண்டி மூலம் பயணித்துள்ளதாக தெரிவித்தார். இதுவரை 65,000 கிலோமீட்டர் வரை சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாகவும் தற்பொழுது சகோதர நாடான இலங்கைக்கு வருகை தந்து இலங்கை முழுவதும் சைக்கிளில் பயணித்து தொலைபேசி பயன்பாட்டினால் ஏற்படும் தற்கொலைகள் மற்றும் விபத்துகள் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும் குறித்த இளைஞன் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை யாழ்ப்பாணம் வீதியில் நேற்று இடம்பெற்றதாக கூறப்படும் சம்பவத்தில் யாழ்ப்பாணம் டிப்போவிற்கு சொந்தமான பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனரின் நடத்தை தொடர்பில் பயணிகள் கடும் விசனம் தெரிவித்துள்ளனர். 3 பெண்கள் தனியார் பேருந்தில் ஏற முயன்றிருந்த நிலையில் குறித்த பேருந்து அதனை முந்தி சென்று பயணிகளை ஏற்ற முயன்றதாகவும் இதனால் வீதியில் ஆபத்தான நிலை உருவாகி நூலிழையில் உயிர்கள் தப்பியதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவங்கள் காரணமாக வீதியில் பயணிப்போரின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது என பொதுமக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருவதுடன் பேருந்து சேவையின் ஒழுங்கு மற்றும் பொறுப்புணர்வு குறித்து மீண்டும் விவாதம் எழுந்துள்ளது. இது தொடர்பாக அதிகாரிகள் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். போயா பொசன் தினத்தை முன்னிட்டு மூதூர் போலீஸ் நிலையத்தின் ஏற்பாட்டில் கடலை அன்னதானம் இன்று காலை மூதூர் 3CD சந்தையில் வைத்து பொதுமக்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. இதன்போது வீதியால் வாகனங்களில் பயணித்தோர் இடைநிறுத்தப்பட்டு அவர்களுக்கு கடலை அன்னதானம் வழங்கி வைக்கப்பட்டது. மூதூர் தோப்பூர் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகள், தேசிய மக்கள் சக்தியின் மூதூர் பிரதேச இணைப்பாளர், கிளீன் ஸ்ரீலங்கா இணைப்பாளர், போலீசார், பொது சுகாதார பரிசோதகர்கள், சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் இணைந்து இவ்கடலை அன்னதானத்தை வழங்கி வைத்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மூதூர் கொட்டியாராம ராஜமகா விகாரையின் ஏற்பாட்டில் இன்று திங்கட்கிழமை பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதன்போது சமைத்த மதிய உணவு, ஐஸ்கிரீம் என்பன பொதுமக்களுக்கு அன்னதானமாக வழங்கப்பட்டன. தமிழ், முஸ்லிம், சிங்களம், கிறிஸ்தவம் என சகல இன மக்களும் இன மத பேதங்களை கடந்து இவ் அன்னதானத்தை பெற்றுக் கொண்டனர். இந்நிகழ்வில் பௌத்த மத குருமார்கள், மூதூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, கடற்படை அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பொசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் 18,000க்கும் மேற்பட்ட தன்சல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கலைவல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தன்னகும்பர துபாரவாவிக்கு அருகில் உள்ள விவசாய கிணற்றில் தவறி விழுந்ததில் தாயொருவர் உயிரிழந்துள்ளதுடன் அவரது 10 வயது மகள் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த தாயும் காணாமல் போயுள்ள சிறுமியும் தலகிரியாகம பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. நேற்றிரவு குறித்த பெண்ணின் மகன் மீன்பிடிப்பதற்காக துபாரவாவி பகுதிக்கு சென்றிருந்த நிலையில் நீண்ட நேரமாகியும் அவர் வீடு திரும்பாததால் பதற்றமடைந்த தாய் தனது 10 வயது மகளையும் அழைத்துக் கொண்டு மகனை தேடி நள்ளிரவில் வெளியே சென்றுள்ளார். அப்போது இருள் சூழ்ந்த பகுதியில் தேடிக் கொண்டிருந்த இருவரும் துபாரவாவிக்கு அருகில் தோண்டப்பட்டிருந்த ஆழமான விவசாய கிணற்றிற்குள் தவறி விழுந்திருக்கலாம் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகள்
விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் தகவல் கிடைத்ததை தொடர்ந்து மீட்புக் குழுவினரும் போலீசாரும் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையில் 45 வயதுடைய தாயின் சடலம் கிணற்றில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. அதேவேளை கிணற்றிற்குள் மூழ்கி காணாமல் போயுள்ள 10 வயது சிறுமியை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கலேவல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ் வட்டுக்கோட்டை மூளாயை பிறப்பிடமாகவும் திருகோணமலை மல்லாவி மற்றும் கனடா ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு அப்புராசா சிவனேஸ்வரன் அவர்கள் 24/6/2026 புதன்கிழமையன்று காலமானார். யாழ் காரைநகர் வெடியரசன் வீதியை பிறப்பிடமாகவும் பதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு செல்வரத்தினம் பிரபாகரன் அவர்கள் 29/6/2026 அன்று காலமானார். யாழ் பருத்தித்துறையை பிறப்பிடமாகவும் மணற்காட்டை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி தேவதாஸ் ஜெயமங்கல நாயகி அவர்கள் 27/6/2026 சனிக்கிழமையன்று காலமானார். யாழ் கரவட்டி கிழக்கு செங்குந்தர் வீதியை பிறப்பிடமாகவும் நோர்பையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பாக்கியம் பரம்ஜோதி அவர்கள் 26/6/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.